அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கோமா? அல்லாஹ் நம்மளை எந்த நோக்கத்துக்காக படைச்சான், ஆனா நம்ம எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம பிறந்தோம், ஒரு வயது அடைந்த பிறகு திருமணம் செய்கிறோம், அதற்கு பிறகு வயதாகி மௌத்தா போறோம். இது என்ன வாழ்க்கையா? நம்ம மரணத்தை பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இல்ல நம்மளுக்கு சக்கரத்தோட நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்மளுடைய பார்வை உருளுகின்ற நேரம், நம்ம கை முடிகள் சிலுக்கின்ற நேரம், நம் கை கால்கள் பின்னுகின்ற நேரம், நம்மளுடைய இதயம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போல் துடிக்கின்ற நேரம், அந்த நேரத்தில் சக்கராத். இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களோட சந்திப்பை விரும்புவான். சுப்ஹானல்லாஹ். இந்த சக்கரத்தோட நேரம் எப்படி தெரியுமா? உலகமும் தெரியும், ஆகிராவும் தெரியும். உங்களுடைய மனைவி பிள்ளைகள் பக்கத்துல இருப்பாங்க, ஆனா நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்ல முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூட மத்தவங்க நம்மளுக்கு சொல்லி தர நிலைமையில இருப்போம். நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களுடைய சந்திப்பை விரும்புகின்றான். அப்படி இல்லைன்னா அல்லாஹுடைய சந்திப்பை வெறுத்து, யா அல்லாஹ் நான் கொஞ்ச காலம் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லி வெறுத்தா அல்லாஹ் உங்கள் சந்திப்பையும் வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம மரணத்தை பத்தி சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அப்பதான் நம்மளுடைய துன்யாவோட நோக்கம் சரியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக.